நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆணி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார், எத்தனை பேருக்கு முருக பெருமானை பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா மிதுனம் மட்டும்தான். அறிவான ராசி, பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய ராசி, நல்ல கெப்பாசிட்டி, பயங்கரமா திறமையான குணம், எல்லாமே பாருங்க இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன். உங்களுடைய மாசத்துல சூரியன் இருக்கிறதா ஆணி மாதம். அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எதுக்குமே பயப்படாதீங்க. தைரியமான கிரகம், தன்னம்பிக்கையான கிரகம் உங்களை தேடி உங்க மேல. தைரியத்தை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு அறிவுத்திறன் இருக்கு, பயங்கரமா ஒரு விஷயத்த எப்படி சாதிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கு. பொதுவா சொல்ற மிதுன ராசிக்கு இனிமே எந்த ஒரு கெட்டதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரகமைப்பு கோச்சாரம் இல்லை. ஆனால் ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் திசா புத்திகள் எதுவும் கொஞ்சம் மாறி போயிருந்து கிரகங்கள் நல்ல ஒரு ஸ்தான பலம் இல்லாம இருந்தால் நிறைய பாதிப்புகளை ஒரு சிலர் பார்ப்பாங்க. அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், பொது பலனா பாருங்க. இந்த மாத பலன் கொடுக்கும்போது ஒரு பொது பலனா பாருங்க. கொஞ்சம் ஜாதகத்துல எடுத்து திசாபதியை பாரு, இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா ஜென்ம குரு இப்பதான் வெளியில இப்ப நம்மள நல்ல நிம்மதியான ஒரு ஸ்தானத்துக்கு இப்பதான் வர்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிதுன ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாசம் வராது. ஆணி மாசம் முருகன் உங்க பக்கத்துல இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க. வாக்கு ஸ்தானத்துல 2ஆம் இடத்துல தனம ஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா முருகபெருமான் அருள் வேணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றி பெற அந்த முருகபெருமான் கண்டிப்பா அருள் கொடுப்பார். குரு அருள்லாம் திருவருள் கிடையாதுங்க. ஏன்னா இனிமேல் தொடர்ச்சியா அந்த குரு சுக்கிரன் ஜோதிட நம்முடைய சொந்த யூடியூப் சேனல் கண்டிப்பா இங்க தொடர்ச்சியாக இனிமேல் எல்லா பயிற்சியுமே நம்ம முருக ஸ்தலத்துல நம்ம பதிவு பண்ண போறேன். ஏன்னா நிறைய ஒரு ஜோதிடத்துல நிறைய விஷயம் இருக்கு, கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன கர்மாவா அந்த கர்மாவுக்கு ஏத்தாப்புல நம்ம பயணிக்கும் போது ஒரு பாதிப்பு வருது. அந்த பாதிப்புக்கு ஏத்தாப்புல நம்ம பயணம் பண்ணும்போது அந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த மாசத்துல என்னென்ன யோகம் இருக்கு கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகமைப்பு பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஆசிரியர் பாருங்க சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் ஒரு 2 கிரகம் சஞ்சாரம் கடக ராசியில. அடுத்து 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது இதுல கும்பத்துல. அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது அதுல மீன ராசியில. அது 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இதுதான் கிரகமைப்பு. இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் எப்ப பயிற்சி ஆகிறாங்க கரெக்டா ஆணி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. அடுத்து பார்த்தா சுக்கிர பகவான் பாருங்க 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு எப்போ வராருன்னா ஆணி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வராரு. உங்க ராசிலிருந்து 8ஆம் தேதி தான் பயிற்சியாகி 2ஆம் இடத்து வருமானத்துல குருவோட சேர்ந்து இந்த புதன்மன் இணைகிறாரு. 16ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாகிறார். இதான் கிரகத்தோட அமைப்பு. அப்புறம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு மேல போயிடுவாரு. புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு மிக பயங்கரமா வேலை செய்யும்.
23 ஆனி மாசம் 23 உங்களுக்கு உதாதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு, பாத்துக்கோங்க உங்க ராசி பிரகாரம். இது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துரும். எந்த ஒரு கெட்டதும் பெருசா நடக்கிறாப்புல இந்த கிரக அமைப்பு இல்லை இல்லை இல்லை. ஏன்னா ஜென்மகுரு யார் ஜாதகம் சரியில்லையே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனையை நீங்க பார்த்திருப்பீங்க, வேலையை விட்டுருப்பீங்க, வேலை மேல உள்ள அதிகாரிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இது 45 நாள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. 45 நாள் நல்ல வேலை இருந்துச்சா, வருமானம் இருந்துச்சா, நீங்க கேட்டீங்கன்னா ஆமா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, தாய்மாமா உறவு இதுல ஒரு பிரச்சனை, வேலை பார்க்க ஆள்கிட்டையும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை, லோன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வில்லங்கம் பிரச்சனை, இது எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை, இல்ல யூனிஃபார்ம் போட்ட மூலமாக ஒரு பிரச்சனையை பாக்குறது, திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், இது மாதிரி பாக்குறது, நண்பர்கள் எதிரியா மாறுது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, படிப்புகள் ஒரு மந்தமான தன்மைகள், தொழில்ல ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள். எப்படி நினைச்ச தொழில் சரியாக இல்லை, நான் ஃபுல்லா எஃபெக்ட் போடுறேன், தொழில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிம்பாங்க. அடுத்து ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போறது, நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்க கையில வர்றாப்புல சொல்றாங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துருங்கிறாங்க, ஆனா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலையே. இது மாதிரி ஒரு தடங்களை நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் மந்தமா இருந்தவங்க, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க குரு சுக்கிரன் ஜோதி டிவில. இப்ப எல்லாமே பாருங்க, எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொல்றேன். இடத்தோட என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவேன்னா, வருமான பொருளாதாரம் அள்ளி கொடுக்கும். ஏன், என்ன காரணம், ஏன் வருமானம் நல்லா இருக்கும்? நல்லா பாருங்க, 2ஆம் இடங்கிறது உங்களுக்கு சந்திரனுடைய கடகராசி தான். கடகராசியில குருபகவான் பாருங்க உச்சமாகிறார். ஒண்ணு எப்படி குருபகவான் உச்சமாகிறார், பஞ்சமாதிபதி அவரும் அங்கேதான் பலமா உட்காந்துருக்காரு. சுக்கிரபகவானும் ஆனி மாசம் 20ஆம் தேதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருக்கு, பொருளோ வீட்டுக்கோ குழந்தைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அது நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஆனி மாசம் பலமா இருக்கு. 2ஆம் இடத்துல புதன் இருந்தாவே வருமானத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு உங்களுக்கு. பொருளாதார வருமானம் ஒன்றும் இடம் வாங்கணுங்க, இல்ல வண்டி வாங்குவீங்க, இல்ல வாகனம் வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு சொத்து உங்க பேர்ல கிரயம் பண்ணுவீங்க, இது நடக்கும். ஏங்க சொத்துக்கு போயிட்டீங்க, வீடு இடம் பூமி சொத்து புதன் தானே, அந்த டாக்குமெண்ட் உள்ள ஒரு நாள் அந்த டாக்குமெண்ட் இழுபறியா இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்ப எல்லாமே ஓகே ஆயிரும். ஏன்னா கடன் விற்க முடியாத இடத்த இப்ப வித்து முடிப்பேன் நான் சொல்லுவேன், இதுதான் நடக்கும். இப்ப வழக்கு உங்க மேல இருக்காது. ஏன்னா சூரிய சாரத்துல நல்லா பாருங்க, சூரிய பகவான் சாரத்துல இருந்து இந்த செவ்வாய் போன நேரம் 6ஆம் இடத்த வழக்கு ஸ்தானத்தை பாக்குறாரு. கார்த்திகை நட்சத்திரம் தான் இந்த செவ்வாய் போறாரு. அப்ப 6ஆம் இடத்துல பார்த்தா உங்க மேல வழக்கு வருமா? வராதுல்ல. ஏன்னா சூரியனுடைய சாரத்துல இருக்காது, இது எல்லாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா சாரம் பார்க்காதது சோரம் போவான்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஒரு ஆசிரியர் சூரியன் வந்து 7ஆம் இடத்தை பாக்குது. அப்ப உங்க மேல எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் கேஸ் சரியான்னு சொல்றாரு. இதெல்லாம் சரியா நிறைய ஒரு மாற்றம் வரும். வெளிநாட்டு வேலை பார்க்க வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இல்ல கிடைக்க போது ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும்போது வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்றேன், வெளியூர் வெளிநாட்டு வேலை பார்க்க அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடிமை எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அரசியல் அரசாங்கம் மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு நீங்க தலைமை பொறுப்புக்கு போகணும். அது நீங்க அரசாங்கத்தை மட்டும் எடுக்காதீங்க, தனியார் நிறுவனத்துல இருந்தாலும் நீங்க ஒரு ப்ரொமோஷன் போவீங்க. ஏன்னா அவர் பாக்கியாதி விசாரத்துல 9ஆம் வீட்டு விசாரத்துல ராகுடைய நட்சத்திரத்துல இந்த சூரியவான் போறாரு. இதுல திருவாதிரில போவார். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். என்னை பொறுத்த நல்ல ஒரு மாற்றம், ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போவீங்க. பணம் பொருள் சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். சூரியன் உங்களுக்கு பலமா இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்குமே பயந்தீங்கன்னா இப்ப இந்த மாசப்படி நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு பயணம் என்னன்னு தெரியாது. நீங்க ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருங்க, எல்லாமே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மிதனராசி இன்னொரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் குரு சுக்கிரன் ஜோதி டிவில. நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் கைப்பட எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா நம்ம கைப்பட எழுதி கொடுக்குறோம். நல்லா பாருங்க, நம்முடைய கர்மாவை கைப்பட தான் எழுதணும், இது விதி. சில பேர் இந்த பிரிண்ட் போட்டு ஜாதகம் எடுக்க அப்படியே எடுக்க கூட கைப்பட ஜாதகம் எழுதணும். திருக்கணித முறை உங்களுடைய சூரிய உதய, உங்க ஊர்ல சூரிய உதயத்தை வச்சு உங்களுடைய மாவட்டத்துக்கு என்ன சூரிய உதயமோ அதை வச்சு எழுதும்போது கண்டிப்பா துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும். சில பேர் எல்லாருமே வாக்கியம் எழுதி வச்சிருப்பேன். திருக்கணித முறை தான் எல்லா பயிற்சி இப்ப நடக்குது. கண்டிப்பா திருக்கணித முறை ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கேன். ஜாதகம் எழுதும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணு, நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா. இப்ப ஏன் நம்ம எழுத சொல்றோம் தெரியுமா? காரணம் சொல்லிடுறேன். இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க, குருபவன் எப்பவும் உச்சத்துல இருப்பார். நம்ம உச்சமா இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது உச்ச கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு வைக்கும். அதனால ஜாதகம் இல்லாதவங்க எழுதிக்கிங்க, குழந்தைங்க ஜாதகம் கண்டிப்பா எழுதிக்கிங்க. நிறைய ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷத்துல எழுதா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப பாருங்க, தொழிலும் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் புதுசாக நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம், திடீர் யோகம் எடுத்து பாருங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா 100% நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பொருள். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இல்ல லாட்ரி சீட் அடிக்கும். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. 8ஆம் இடத்தை பாக்குது, 5ஆம் இடம் தான் திடீர் யோகமே, 5ம் 11 தான். அப்ப நேரா பாருங்க, நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகம் அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு, சாதகமா இருக்கும் கண்டிப்பா. மெயினா பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நல்லா இருக்கும். பணம் கொடுத்து வாங்குறது பண்றது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு கிரகமைப்பு பக்காவா இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறீங்க, மருத்துவ செலவு குறைஞ்சிரும்.
கொஞ்சம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. எப்ப தெரியுமா? ஆனி மாசம் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்கரமாகும் போது கொஞ்சம் ஜாமீன் போறதோ வேலை பார்க்க ஆள் கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி திருமண சந்தோஷம் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். பிடிச்ச பின்ன காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே கை குடிக்கணும். ஆல்ரெடி வந்திருக்கணும், இல்ல வரப்போகுது. திருமண பேச்சுல எந்த ஒரு தரமும் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. மாமனார் மாமியார் உறவுகள் நல்லா இருக்கும். நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அமைப்பா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சூரியன் இருக்கலாம், எதுவுமே பயப்படாம இறங்கினா எல்லாமே வெற்றியா மாறும். நட்சத்திரம் அப்புறம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கு. எதுவுமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம். திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். மிருகசீரிடத்தை பார்த்தா இனிமே எல்லாமே வெற்றியா மாறுது. இனிமே தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போக போறீங்க, வேலை உதவிகள் நிறைய கஷ்டப்பட்டீங்க, வருமானம் இல்ல, பொருளாதார மருத்துவ செலவு வரைய செலவு ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா மிருகசீரிடம் தான் மிதுனத்துல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்த யாரு? மிருகசீரிடம் தான். இனிமே எல்லாமே மாறும் பாருங்க. வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், வெளியூர் வேலை வைப்பீங்க, மருத்துவத்துறை, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் யாசம், இடம் விட்டு இடம் கொடுத்து இடம் வாங்கக்கூடிய பிசினஸ், ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்காது. மிருகசீரிடம் நல்ல ஒரு டைம் பக்காவா இருக்கு பாத்துக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில நிறைய கற்பனையான கூட நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் திருவாதிரையில பார்த்துட்டாவே. இனிமே திருவாதிரையில பிறந்தவங்க எல்லாமே நல்ல அமையது பாருங்க. ஏன்னா சூரிய பகவானே உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்விக்கான ஆப்ஷனே கிடையாது. படிப்பு, கல்வி, வேலை, வெளிநாடு வெளியூர், தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு. இந்த மாசம் மட்டும் சொல்றேன், ஆனி மாசம் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு எந்த ஒரு கெட்டது நடக்காது. நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க. ஏன்னா அதுக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஏன்னா திருவாதிரைக்கு எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய நல்ல பலன் கண்டிப்பா சூப்பரா இருக்கு பாத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். உங்க அன்பை மட்டும் காட்டுங்க, பாசத்தை மட்டும் காட்டுங்க, எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு வருஷம் வருமானம் இல்ல, பொருளாதார வேலை இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு குழப்பமா போயிட்டீங்க. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. குருபவன் சனிபவனை பாக்குறதுனால நிறைய மேக்சிமம் கெட்டது நடக்காது. பணம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமானமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தொழில், உத்தியோகம் எல்லாமே தரங்கள், இனிமே தரங்கள் வராது. நிறைய ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். யாரு? இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க அனைவருக்குமே சரி நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும் பாத்துங்க. வரக்கூடிய ஆனி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.